ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் வந்திருக்கு. சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கு. என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் மாரத்தான் நடக்க ஆரம்பிச்சிது, சூப்பராக முடிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா மாயாவோட அந்த டான்ஸ் பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக மாயாவுக்கு பெரிய ஒரு ஆப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு பிக் பாஸ் அவர்கள் தான் எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்தாரு. அவங்களா தேர்ந்தெடுத்த விஷயம் கிடையாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம அர்ச்சனாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வில்லி கேரக்டர் கொடுத்துருங்க, பியூர் வில்லி கேரக்டர். மற்றவங்க எல்லாருக்குமே ஹீரோ, ஹீரோயின், காமெடியன் அப்படி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் விசித்ரா கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாசான ஒரு ரோல் தான். அது வந்து பியூர் வில்லி கிடையாது. பட் வில்லியாக இருந்தாலும் அது ஒரு மாசான ஒரு கேரக்டர். பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பியூர் வில்லியான ஒரு கேரக்டர். ஸோ அதனால் இவங்க வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க, அழுதாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வந்தவொடனே ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் அந்த காஸ்டியூம், அந்த ரோலை கேட்டவுடனே பார்த்தவொடனே செம்மையாக ஃபீல் பண்ணி அழுதாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு சில க்ளூலாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லா இருக்கும் அப்படிமா சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. கடைசியில் அர்ச்சனாவும் தினேஷும் தான் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்களை தட்டிட்டு போனாங்க. சரிங்களா? ஸோ ரொம்பவே பெரிய ஒரு மாசான விஷயமா இருந்துச்சு. ஆனால் இவங்க அழுததுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு சோகம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் இப்போ பூர்ணிமா சொல்லும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம அர்ச்சனா பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எதில் அவங்க பிரபலம் பண்ணாங்கன்னா வில்லி ரோலில் தான் வந்து பயங்கரமாக பிரபலம் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஹீரோயின் ஆகிறதுக்கு ஆசை போல் இருக்குது. ஆனால் இந்த வில்லி அப்படின்ற ஒரு கேரக்டரை மாற்றி ஹீரோயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவங்களும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க போல இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் மாரத்தானில் ஒரு வில்லி கேரக்டர் கொடுத்த உடனே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி அழுதுருக்காங்க. அதை வந்து பூர்ணிமா வந்துட்டு இந்த பக்கம் விக்ரம் கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கே தெரியுது. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஹீரோயினாக பண்ண ஆசை, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு இந்த வில்லின்ற ஒரு இமேஜ் தான் வெளியில் இருக்குது. அதை வந்து மாற்றணும்னு நினைக்கும் போது திடீர்னு இவங்களுக்கு திரும்பவும் வந்து வில்லி கேரக்டர் கொடுத்தனால தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத விக்ரம் கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு பாவமாக இருந்துச்சுப்பா. ஆனாலும் கலக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் சொன்னார் அர்ச்சனாவை பற்றி. நான் வந்து அந்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலாம், ஆனால் வெறித்தனம் பண்ணிட்டா, அவ்வளோ சூப்பராக வந்து ஆப்டாக அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கணீர் வாய்ஸ் தான் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் மதுரை ஸ்லாங்கில் பின்னி படல் எடுத்துட்டா. ஸோ உண்மையான ஒரு பெரிய திறமசாலி அப்படின்னு அவரும். இந்த பக்கம் இவங்க வந்துட்டு பூர்ணிமாவும் பயங்கரமாக வந்து அர்ச்சனாவை பாராட்டின விஷயங்கள், அதுவும் தனியாக அர்ச்சனா இல்லாதப்போ பாராட்டுறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இவங்க வாயால் வந்துட்டு அர்ச்சனாவை திட்டின விஷயங்கள், குறை சொல்கிற விஷயங்கள் தான் பார்த்துருக்கோம். பட் இவங்க ரெண்டு பேரையுமே பாராட்ட அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, அர்ச்சனா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இவங்களும் பாராட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த ரகசியத்தையும் சொல்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து மாசாக தான் பண்ணியிருக்காங்க. சரி பார்க்கலாம், அவங்களுடைய கனவு நினைவாகணும்னு நம்மளும் வேண்டிப்போம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அர்ச்சனா எழும்போது கண்டிப்பாக நீங்களாம் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது, இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.